அப்படின்னு சொன்னா காய்ஸ், ப்ளூபெர்ரி எல்லாம் வந்து நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து நார்மல் பாக்ஸ்ல இருக்கு. இது வந்து பெரிய ஜார்ல இருக்கு. வணக்கம் மக்களே, சாளரம் வழியா திரும்பவும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த துபாய் எபிசோட்ல இன்னைக்கு நாங்க இருக்கிறது 2வது நாள். இந்த 2வது நாள்ல உங்களை நாங்க மிகவும் முக்கியமான, அதாவது நிறைய பேருக்கு தேவை இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்க உங்களை கூட்டி வந்திருக்கிறோம். எனக்கு பின்னுக்கு இருக்கிற லோகோவை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்க இன்னைக்கு உங்களை வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டுக்கு தான் நாங்க கூட்டி வந்திருக்கிறோம். இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இது வந்து ஓஷன், அதாவது சமுத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதுக்கு பக்கத்துல தான் இந்த மீன்பிடி, சீ ஃபுட், பிறகு இந்த சமுத்திரம் சம்பந்தமான கடல்பிடி தொழில்கள் வந்து இங்க தான் நடந்து அதுல இருக்கிற ப்ரொடக்ட்ஸை கொண்டு வந்து இங்க இருந்தான் விற்பனை செய்வாங்க. அதாவது இங்க விற்பனை செய்யக்குள்ள இங்க இருக்கிற லோக்கல்ஸ், அதாவது துபாயில் இருக்கிற சிட்டிசன்ஸுக்கும் சரி, டூரிஸ்டா வாராக்களுக்கும் சரி, இங்க மைக்ரேட் ஆகி வாராக்களுக்கும் சரி, ஒர்க்ல வாராக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இங்க இந்த மார்க்கெட்ல வாங்குறது தான் கூடுதலாக அக்சசபிளாகவும் இருக்கும். அதே நேரத்துல குவாலிட்டியான ப்ரொடக்ட்ஸும் இங்க தான் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து 24 மணித்தியாலமும் வந்து திறந்திருக்கும். இங்க வந்து கடைகளுக்கு வந்து டைம் இல்லை, அதாவது நீங்கள் 8 மணி தேரத்தில் பூட்டணும், 12 மணி தேரத்தில் பூட்டணும் அப்படின்னு சொல்லி இல்லை. அதனால 24 மணித்தியாலமும் மாறி மாறி ஷிஃப்டில் ஒர்க்கிங் நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அதனாலேயே இங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்குறதுக்குரிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதில் பார்க்கிங் ஸ்லாட். இந்த பார்க்கிங் ஸ்லாட்டை பார்த்தாலே இந்த மார்க்கெட் எவ்வளவு பெருசு அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். ஏன்னு சொன்னால், ஒரு 4-5 ரோடை பிடிச்சிட்டு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்லாட்டை இவங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்கு, அதெல்லாம் எப்படி, என்ன விலைக்கு போகுது, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நாங்க உங்களுக்கு தரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம எங்கட சாலையோரத்தை லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிற நேரத்துல நாங்க கொடுக்குற அப்டேட்ஸ், இது சம்பந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். பார்க்கக்குள்ள வந்து இந்த மால், அதாவது இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டே வந்து பெருசா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நேவிகேஷன்ஸ் அவங்க போர்டு மூலமா போட்டிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டா நாங்களும் வந்துடுறாங்க. வந்து பார்க்கக்குள்ள பார்த்தா இங்க பாருங்க, மார்க்கெட்டுக்குள்ள கிட்ஸ் பிளே ஏரியா கூட இருக்கு. ஸோ அவ்வளவு பெருசா இவங்க இந்த ஏரியாவை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரூட்ஸும் சரி, நீங்க டேட்ஸ் வாங்குறேன்டா, ட்ரை ஃப்ரூட் வாங்குறேன்டா, நட்ஸ் வாங்குறேன்டா, எல்லாம் வந்து ஹோல்சேல்ல நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ப்ளூபெர்ரி எல்லாம் வந்து நிறைய இருக்கு. இது பாருங்க, இது வந்து நார்மல் பாக்ஸ்ல இருக்கு. இது வந்து பெரிய ஜார்ல இருக்கு. ஸோ இதுல பிரைசஸ் கேட்டு பார்க்கலாம். How much? 35. ஓகே, இது 35 அப்படின்றாங்க. This one 7 dirham. Okay. How much grapes is? 18. 1 kg. ஓ, 1 கிலோ 18 dirham அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இது ப்ளூபெர்ரியை ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 dirham.
கொஞ்சம் ஃப்ரூட்ஸோட விலையை கேட்டு பார்ப்போம். ஸோ வெஜிடபிள்ஸ் விலை பேசிக்கலி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 1 கிலோகிராம் 6 கிராம் கரெக்ட். ஓகே, இது வந்து ஆஸ்திரேலியன் கேரட் 6 கிராம், சைனா கேரட் வந்து 4 கிராம், ஆனா 1 கேஜி. வாட் அபவுட் திஸ் ஸ்மால் பொட்டேட்டோ? tomato yeah 25. 1 கிலோ வந்து 25 கிராம் அப்படின்றாங்க. ஆனியன், இந்த வெள்ளை ஆனியன் வந்து 5 கிராம். இது வந்து 6 கிராம் 1 கிலோகிராம், ரைட்? ஓகே. விச் கண்ட்ரி திஸ் இஸ் ஃப்ரம்? இது வந்து ஈரான், இது வந்து ஸ்பெயின். ஓகே. டொமேட்டோ ரைஸ் 10 கிராம். ஓகே, 1 கிலோ வந்து 10 கிராம். ஸோ இவ்வளவு நிறைய எப்படி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு பார்க்கக்குள்ள. அங்க பாருங்க, அந்த கோவா இருக்கட்டும், இங்க இருக்கிற அந்த குச்சிக்கா, பெரிய குச்சிக்கா, குடமிளகாலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுவும் வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. 2 pieces size. Okay, this one plums. இது வந்து ஃப்ரெஷ் பிளம்ஸ் காய்ஸ். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். இதைத்தான் காய வச்சு குட்டியா பிளம்ஸ் எடுக்கிறது. இது வந்து ஆரஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மெரின். ப்ளூபெரி 8 கிராம். ரம்புட்டான் 18. 18. எந்த கண்ட்ரி? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து ரம்புட்டான் 18. மங்குஸ்தான் சேம், அது மங்கல் தான் வந்திருக்கு. அதுவும் 18 கிராம். இந்த ஃப்ரெஷ் பாருங்க காய்ஸ், வந்து எவ்வளோ, இது வந்து 1 கேஜியா இருக்குமா? 1 கேஜி. இந்த கிரேப்ஸ், ஃப்ரெஷ் கிரேப்ஸ் வந்து 12 கிராம் வச்சிருக்காங்க. வாழைப்பழம் இந்த மாதிரி 8 கிராம். ஓகே, கிலோ வந்து 8 கிராம் படிப்போம். ஸோ ஒரு அவரேஜ் ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. ஸ்ரீலங்கால சிங்களத்துல அது மஞ்சக்கா, கப்பா, கொழம்பு. இது ஓவரால் ப்ரைஸ் வச்சிருக்காங்க. இது வந்து மஞ்சக்கா, கேரளத்துலையும் மஞ்சக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரைஸ் கிராம் 1 கிலோ வந்து 5 கிராமா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவான ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்ல சீப்பா, அதுவும் பெஸ்டா, குவாலிட்டியால நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து நிறைய ப்ராடக்ட், வித்தியாசமான ப்ராடக்ட்ஸோட எவ்வளவு தூரம் 1 கேஜிக்கு போகும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பழங்களா இருந்தாலும் சரி, வெஜிடபிளா இருந்தாலும் சரி, எல்லாத்தோட ப்ரைஸும் ஒரு 7 to 15 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் 1 கிலோட ப்ரைஸ் வந்து மாறுபடுது. நான் சொல்றது எல்லா வெஜிடபிளும் சேர்த்து, இன்க்ளூடிங் மாதுளம்பழம். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கால அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் கூடவில்லை. இப்ப நான் கையில எடுத்துக்கிறது ப்ளூபெரி. இது வந்து ஸ்ரீலங்கால வாங்க போனோம் அப்படின்னு சொன்னா எப்படியும் 2000 3000 இருக்கும். சில கடைகள்ல அவைலபிளாவே இருக்காது. பட் இங்க இது வந்து 7 கிராம். அதை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கல ஸ்ரீலங்கன் ருபீஸ் எவ்வளவு அப்படின்றது தெரியும். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. இனி நாங்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போக போறோம். வாங்க அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிறது வந்து ஸ்பைஸ் ஐட்டம்க்குள்ள. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ், அச்சாறு, இது மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இது வந்து டேட்ஸில் வெரைட்டிஸோடு இருக்கு. ஸோ அதில் டைம் பொறுத்து, அதை வந்து ட்ரை பண்ணுற விதத்தை பொறுத்து டேட்ஸோட ப்ரைஸும் அதோட குவாலிட்டியும் வந்து மாறுபடுது. How much dates? Which one you want? This one. This all is different varieties. 25, 25, 25, 20, 20.
Okay. இது வந்து கிலோ 25, இந்த இது 25 இது கிலோ 20 அப்படின்னு போகுது. ஸோ நம்மளோட ஸ்ரீலங்காவுக்கு வாரது எல்லாமே வந்து சின்ன டேட்ஸ், அதாவது எல்லாம் வந்து உள்ள ஒரு ரசமும் இருக்காது சொல்ல போனால். ஸோ எல்லாம் வந்து நல்லா சுருங்கி போயிருக்கும். பட் இதில் ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சைஸே வந்து இவ்வளோத்துக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாம் கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கு. இதில் தான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்பைசஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பருப்பு, என்ன வகையான உளுந்து இருந்தாலும் சரி, கொச்சிக்காய் தூள், மசாலா தூள், சரக்கு தூள், எல்லா தூள், உளுந்து பருப்பு வகை எல்லாம், அது மாதிரி எல்லாம் முக்கியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து மேய்ச்சிருக்காங்க. ப்ரைஸஸ் கிட்ட பார்ப்போம் எப்படி அவரேஜ் போகுது. How much the kiwi? 40 per kg. That one? Orange 40. Everything is 40. எல்லாம் வந்து 40 திராட்சைக்கு தான் போகுது அப்படின்றாங்க. இங்க வந்து வித்தியாசமான கிராம்பு, சின்னமன், அது மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல, பட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம பாதிக்கிறது இல்லை தானே சொல்றேன். இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரைஸ் இருக்கு. How much? Sorry. How much? 40. இதெல்லாம் வந்து 40 கிராம் போகுது. டேட்ஸ் how much? This one 25, this one 30. Same this one. 25, 30. 35. 35. This one 40. Okay. This one 35. This one 35. Right. Lamb This one 30. Ajwa. Ajwa? Quality number 1. நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்கிற டேட்ஸ் அந்த பொங்கலில் இருக்கிறது அது வந்து 35 ஒரு கிலோ. 40 நம்மள நாளுக்கு 5 ரூபாய் போகும் குறைவு. தமிழ் பேசுகிறாக்களுக்கு 5 ரூபா குறைவு. தமிழ், மலையாளம் எல்லாம். ரைட். How much old? Yeah. Which one This raspberry 65. 35. 65. Oh, இது வந்து 65 கிராம். Cashew nuts. This one white 50 கிராம். அது 45 கிராம். சாக்லேட் எல்லாம் இருக்கு. ஸோ பெரிய பெரிய சாக்லேட்ஸ், நட்ஸ், செசமியால செய்த அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் எடுக்கலாம். ஆனா ப்ரைஸ் வைஸ் எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னன்னு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சில சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து ஆஃபர் போகுது. 1 கிராம்ல இருந்து 10 கிராமுக்குள்ளே வந்து 1 kg 2 kg கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இங்க 1 kg வந்து 40 35 சொல்றாங்க. ஸோ மார்க்கெட்டையும் அதர் ப்ரைஸஸையும் வேற இருக்க கடையிலேயே ஒப்பிடக்குள்ள கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு. பட் இருந்தாலும் மற்ற கடைகளில் போயிட்டு பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கிளியர் அப்டேட் வந்து நாங்கள் தரோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் மார்க்கெட்ல வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்ல மேப்பும் போட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இது. இங்க இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தவளும் ஃபுட் வெஜிடபிள்ஸ் பார்த்துருக்கீங்க. அதோட குட்ஸ் அண்ட் ஸ்பைஸ் நீங்க பார்த்த சரக்கு தூள், மசாலா தூள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் கலர் கோட் கொடுத்துருக்காங்க. yellow ஸ்பைஸுக்கு, கிரீன் வெஜிடபிள் ஃபுட்ஸுக்கு, ப்ளூ ஃபிஷ்ஷுக்கு, மீட் பொலிட்ரிக்கு வந்து ரெட் கலர்ல அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபிஷ் மார்க்கெட் இருக்கோம். அங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மீட் பொலிட்ரிக்கு போயிட்டு அப்படின்னாங்க எக்ஸ்பிரஸ். அப்போ ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய கடல். ஸோ இதுல இருந்து கடல் பிடிச்சிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, கடல் பிடிச்சி திறக்குவாங்க. இதுதான் இவங்களோட ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து காணப்படுது. சீயை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ப்ளூ லெவல் வச்சிருக்காங்க. பட் இங்க ஒர்க் பண்ற எல்லாரோட யூனிஃபார்ம் வந்து ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியா கலர் கோட் கொடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட்ல
ரெண்டு மட்டும்தான் இருக்கு. பட் ஃபிஷ் மார்க்கெட்ல செத்த மீன் இல்ல, உயிரோட இருக்கிற மீன் எல்லாம் இருக்கு. என்னன்னு சொன்னா இங்க ஃபிஷ் டேங்க்ல கூட நீங்க வளர்க்கணும். ஆனா நம்மளுக்கு தெரியும் துபாயில இருந்து கொண்டு போக இயலாது. பட் துபாய்க்குள்ள இருக்கிறார்கள் இப்படியான மீனை வாங்கி வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டா இங்கேயும் வந்து வாங்கி கொள்ளலாம். ஃபைட்டர் How much? 20. 1 கிலோ கிராப் 20 திராம். Prawns 25 prawns. Cuttle fish, small squid 20. அதுவும் 20 திராம் 1 கிலோ. ஸோ இவங்கள மீன் இருக்கு, வித்தியாசமான மீன்கள் எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் பெரிய கிரப் ஒன்று இருக்குங்க, பெரிய கிரப் இருக்கு. ஆக்டோபஸ், ஸ்குவிட், மட்டி, சங்கு, பிறகு இந்த பெரிய இதுவும் மட்டி தான். கடல்ல இருக்கிற எல்லாமே இருக்கு, தண்ணியை தவிர. தண்ணியும் பின்னுக்கு இருக்கு உங்களுக்கு. கிரப்போட காலை பாருங்க, பெருசா இருக்கு. அங்கே போய் பார்ப்போம். இது வந்து வித்தியாசமான இறால் இருக்கு. இங்க பாருங்க லாப்ஸ்டர் இருக்கு, பெரிய பெரிய இறால் எல்லாம் இருக்கு. இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள அப்படி வந்த உடனே ஃபிஷ்ஷை கிளீன் பண்ணி கட் பண்ணி தார இடமும் இருக்கு. ஸோ ஆட்கள் வெயிட் பண்ணுவாங்க, நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை கிளீன் பண்ணி கட் பண்ணி தருவாங்க. ஸோ கிளீன் பண்ணி கட் பண்ணி தாரதை நீங்க பார்க்கலாம். உள்ள இருக்கு, அதுல வீடியோ எப்படி கிளீன் பண்ணி கட் பண்றாங்க அப்படின்றது வீடியோல கூட இவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஆல் ரெக்கார்டட். இது வந்து மீட் ஷாப்புக்குள்ள. ஸோ பொல்யூட்ரி மீட், அதாவது இறைச்சி வகைகள் இருக்கிற கடைக்குள்ளதான் நாங்க உங்களை கூட்டி வந்திருக்கோம். வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்ல 4 விஷயத்தை உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஒன்று வந்து ஸ்பைசஸ், இன்னொன்று வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இன்னொன்று வந்து ஃபிஷ், அடுத்தது வந்து மீட் செக்ஷன். ஸோ இங்கே எல்லாத்தையும் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் எல்லா பொருட்களும் உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களோட லிவிங்க்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே ஒரே இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டை தான் இருக்கும். இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற இடங்கள்ல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஆனாலும் இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்ல வந்து எல்லாம் ஹோல்சேலாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே பிடிச்சு உடனே எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸாக தான் இவங்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லாரோடையும் பேசக்குள்ள, இங்கே எல்லாரோடையும் பொருட்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிது. என்னன்னு சொன்னால் இவங்க வந்து கூடுதலான ஆட்கள் தமிழ் கதைக்கிறதையும் தமிழையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆட்களை தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது மொழி பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா கூடுதலான ஆட்கள் இங்கிலீஷ் கதைகளோட அரபிக், மலையாளம், ஹிந்தி இந்த 3 பாஷையும் தான் கூட கதைக்கிறதால இந்த 3 பாஷையிலையும் தமிழ் கொஞ்சம் மலையாளத்தோட ஒத்து போறதால அவங்களுக்கு நாங்க பேசுறதும் நாங்க சொல்ற விஷயமும் உங்களுக்கு விளக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாட்டியும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம், அவங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு பிரைஸ் சொல்லுவாங்க. ஆனா அந்த எல்லா பிரைஸும் வந்து 1 கிலோ கூடிய பிரைஸ், அதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இங்க துபாயில இருந்து வாழ்றாக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, துபாயில் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதோட துபாய்க்கு வாராக்களுக்கும் இந்த மார்க்கெட்ல வந்து எப்படி வரலாம்ன்றது கைடன்ஸையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.